எல்லாரும் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 105:8 படிங்கப்பா. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார், 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க. எத்தனை தலைமுறை? எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறைக்கு அவர் என்ன செய்யறாராம்? அதை நினைவு கூறுகிறார். என் பிள்ளைக்கு நான் கொடுத்துட்டேன் இந்த வாக்கு தத்தத்தை, என் மகனுக்கு இந்த வாக்கு தத்தத்தை நான் கொடுத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா என்கிட்ட அழகா சொன்னாங்க, பிரதர், நான் முத என் வாழ்க்கையில ஏசப்பா என்னை தொட்டார். என்னை தொட்ட பொழுது நான் ஒரு பெரிய ஒரு ஏழ்மை நிலைமையில இருந்தேன். என் வீட்டுக்காரர் ஒரு குடிகாரரு, என் வீட்டோட சூழ்நிலை தரித்திரம், எனக்கு பிள்ளைகள்லாம் தரித்திரத்துல கிடந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் பிள்ளைகள் மேலானவர்களாக இருப்பாங்க, உயர்வாங்கன்னு அந்த நாள் தியானத்தில் எனக்கு ஒரு செய்தியின் வழியாக ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. ஆனா என் மனசுல தோணுச்சு, நான் என் வீட்டுக்காரன் யாரு? ஒரு பக்கா குடிகாரன், நானே ஒரு தரித்திரத்துல கிடக்கிறேன். என் வாழ்க்கை உயருமா? என் வாழ்க்கையே உயர போறதில்ல, இதுல என் பிள்ளைங்க வாழ்க்கை உயருமான்னு நான் கேள்வியோட தான் அன்னைக்கு நான் அந்த தியானத்தை முடிச்சு போனேன். ஆனா இந்த 20 ஆண்டுகள் நான் பயணம் செய்த காலத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். அன்னைக்கு தேவன் சொன்னதும் இன்னைக்கு என் வாழ்க்கையில நடந்திருக்கிறதும், அவர் வாக்கு தத்தத்தில் மாறாதவர். அல்லேலூயா. ஒரு ஓலை குடிசையில தான் அந்த காலம் எனக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு என் கணவர் குடிப்பழக்கத்தை எப்படி விட்டார்னே அவருக்கே தெரியாது. எனக்கே இன்னைக்கு ஒரு ஆச்சரியம். எந்த ட்ரீட்மெண்டோ எந்த காரியம் இல்ல, அவர் குடிப்பழக்கத்தை விட்டாரு. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய கணவரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், எங்களை ஆசீர்வதித்தார். என் பிள்ளைங்க நல்லா படித்தாங்க. எல்லாவற்றிலும் கணவருக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்தார். இன்னைக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகி நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் சொன்னது சொன்னபடியே நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை அவர் நினைவு கூறுகிறார். தங்கச்சி, உங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். உன்னை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். உனக்குள்ள ஒரு கேள்வி எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. இந்த கேள்வி எல்லாம் மாறும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நிறைய பாரங்கள் இருக்கும். தவறான சில முடிவுகளை எடுத்துட்டோமோ, நம்ம வாழ்க்கையில இப்படியே தான் இருப்போமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நீ சொல்லு, எனக்கு வாக்கு தத்தம் தந்தவர் அதை நிறைவேற்ற வல்லவர். எனக்கு வாக்கு தத்தம் தந்தவர் அதை நிறைவேற்ற, எனக்கு வாக்கு தத்தம் தந்தவர் அதை நிறைவேற்ற. நீ எடுக்கிற முடிவில்ல, அவர் உன்னை முடிவை மாற்ற அவர் உன்னை நினைக்கிறார். அவர் நினைவு கூறுகிறார். அவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரும். பிரைஸ் தி லார்ட். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.